வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக்கான ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பிரேமலு. கிரீஷுடைய டைரக்ஷனில் நஸ்லீன் மற்றும் அமிதா பாஜியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிரேமலு. பிரேமலு படத்தினுடைய டைரக்டர் கிரீஷ், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சபு அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய், படத்தினுடைய எடிட்டர் ஆகாஷ் வர்கீஸ். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க நஸ்லீன், மமிதா பைஜு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை ஃபஹத் ஃபாசில் மற்றும் திலீஷ் போத்தன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு லவ் லைஃப்குள்ளே நடக்கக்கூடிய அழகான சீக்வன்ஸ் ஆஃப் விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்து கூட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்க, அது வந்து செட் ஆகலை. அண்ட் அதுக்கப்புறமா எதர்ச்சியாக ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அந்த லவ் வந்து ஒன்று சேர்ந்துதா இல்லையான்றதா ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த பிரேமலு திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஆல்ரெடி வந்து வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அதில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஆனதுனால இப்போ இந்த திரைப்படத்தை தெலுங்குல அதுக்கப்புறம் தமிழில் வந்து டப் பண்ணி தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நஸ்லின் அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜினுடைய ஃபேர்வெல் டேயில் 4 இயர்ஸாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேர்வெல் டே அன்றைக்கி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு இல்லை, எனக்கு ஆல்ரெடி வந்து நான் கமிட் ஆகிட்டேன், எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சோகத்தில் அவர் வந்து காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா அம்மா பல வருஷமாக பேசாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எந்த நேரமும் சண்டையாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுக்கே பிடிக்காம ஏதோ ஒரு கோர்ஸ் அப்படின்ற போது அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஹைதராபாத்தில் படிக்கணுன்ற மாதிரி வருது. ஸோ அந்த ஆஃபர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் அங்கே போகிறேன்னு சொல்லி முதல்ல வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய இடம் வந்து சேலத்தில் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாரு கேரளாவுக்கு, மறுபடியும் அங்கேருந்து ஹைதராபாத். ஸோ 3 ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ அங்கே ஹைதராபாத்தில் போகும்போது அதுக்கான படிப்பு சம்மந்தப்பட்டெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எதிர்ச்சியாக ஒருடைய கல்யாணம், ஒரு ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்றுக்கு போகிறாரு. அங்கே வந்து எதிர்ச்சியாக படத்தினுடைய ஹீரோயினை பார்க்குறாரு. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து அதாவது ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்ற விஷயம் அவருக்கு ஏற்படுது. ஸோ அவங்கள வந்து அங்கங்கே ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள பற்றிலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அண்ட் இவருடைய கேரக்டருக்கு நேர் எதிர்மாறான ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பையனை தான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்கக்கூடிய ஹீரோயின். ஸோ நல்லா வெல் செட்டில்டாக இருக்கணும், நல்லபடியாக ப்ராட் திங்கிங், அந்த மாதிரி நல்ல ஒரு போல்டாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க யோசிச்சு வச்சுருக்குறாங்க. பட் ஆனால் அது அப்படியே எக்ஸ்ட்ரீமாக, ஏன்னா இன்னும் படிப்பு முடிக்கலை, பெரிய அளவில் இன்கம் எதுவும் கிடையாது, ஃபேமிலிலையும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி இல்லை அப்படின்னு அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய ஹீரோ. இந்த 2 கேரக்டரும் வந்து அதுக்கப்புறமா ட்ராவல் ஆகுறாங்க. ட்ராவல் ஆகும்போது அவங்க 2 பேரோடைய லைஃப்பில் ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கமிட் ஆகிடுது. அதுக்கப்புறமாவும் மறுபடியும் அவங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஏன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணுவாங்க. அந்த பையன் வந்து ஒரு வில்லனாக அந்த கேரக்டர் காட்டிட்டு அவங்க வந்து ஹீரோ கிட்ட, நஸ்லின் கிட்ட பிரச்சனை பண்ணுற விதமாகவும் காட்டுவாங்க. பட் ஆனால் இது த்ரூ அவுட் த மூவி எந்த அளவுக்கு லவ் ரொமான்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை விட அதிகமாகவே காமெடிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த வில்லன் வரக்கூடிய அந்த கேரக்டரில் அவங்க பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து குபீர் சிரிப்பை தான் ஏற்படுத்தி இருக்குது. அண்ட் மொத்தத்தில் இந்த படத்தில் நஸ்லின் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே அவருடைய ஒரு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சின்ன பையனாகவே காட்டிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ வருஷமாக. அண்ட் அவங்க நடிக்கக்கூடியது நடிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக வாழ்ந்துட்டு போவாங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும். அதே போல தான் இந்த படத்துலையும் அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குது. அண்ட் மமிதா பைஜுவும் அதை வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். ஸோ பிரேமலுன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் 2 பேரும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் தெலுங்குலையும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பெரிய அளவில் கலெக்ட் பண்ணியிருக்குது. இப்போ தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.